மாப்ள கல்யாண வேலை எல்லாம் நடக்குதா? கல்யாண வேலை எல்லாம் நல்லா தான் நடந்துட்டு இருக்கு. அவன் என்னன்னா முதல்ல அதை சொல்லுங்க பாவா. லிஃப்ட வச்சு கீழே அடிச்சாச்சு. சிங்கமுத்து பையனை போட்டாச்சா? தேங்க்ஸ் பாவா, தேங்க்ஸ் பாவா. அவன் கெட்டவனா கோச்சா அதை விட கெட்டவன். ஏய் தேவே, உன் குருவிய கொன்னுட்டாங்களாம். என்னடா கோச்சா, பூமிக்குள்ள போனவன் புழுதிக்குள்ள வரானேன்னு பாக்குறியா? புயல் எப்பவுமே புழுதியோட தாண்டா வரும். என்னமோ ஆம்பளை இருந்தா வாடான்னு இந்தா இப்போ முன்னாடியே வந்து நின்ட்டேன். என்ன இப்போ ஆம்பளைன்னு அர்த்தம் தெரியுமாடா உனக்கு? இப்படி 5 அடி கேப்ல 6 அடியில அல்ல கைங்களோட கிளம்பி வர்றது இல்லடா. எங்கேயும் எப்பவும் எதுனாலும் கண்ணுல நெருப்போட கையில முறுக்கோட நெஞ்சில தில்லோட ஒத்தையா நின்னு சமாளிக்கிறான் பாரு. அவன் ஆம்பளை. அதுக்கெல்லாம் சின்ன வயசுல தாய்ப்பால் குடிச்சிருக்கணும். இந்த மாதிரி கழுத பால் குடிச்சவனுக்கெல்லாம் வராது. ஏய் என்னடா கழுத மாதிரியே கத்துற? எல்லாம் சரியா பண்ணிட்டு கடைசியில ஒரு தப்பு பண்ணிட்ட பாத்தியா? புள்ள கிட்டே அப்பனை பத்தி சொன்னிய, சூப்பர் மேட்ரு. ஏய் நாங்க அப்பன் பேச்ச கேட்க மாட்டோம், அது வயசு. ஆனா அதே அப்பனுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வை, எவன் பேச்சும் கேட்க மாட்டோம், பிரிச்சு மேஞ்சிருவோம். அவன் தான்டா புள்ள. அதெல்லாம் உன்ன மாதிரி புள்ளைக்கு எங்க புரிய போகுது? மலேசியா கோச்சாவை தான் பார்த்திருக்க. இது கடப்பா. இங்க நான் யாருன்னு தெரியுமாடா? டேய் இதெல்லாம் பார்த்து கூடவா நான் யாருன்னு தெரியல? காடுனா நான் சிங்கம், வானனா இடி, கடல்னா சுறா, காத்துனா சூறாவளி. சும்மா சுத்தி சுத்தி அடிக்கும். எங்கடா எங்க அப்பா? உங்க அப்பன் தானே, அதான் அங்க கேளு. நல்லா பாடுறா. நம்ம ஊரு பசங்க மாதிரி இல்ல, நிறைய காரம் சாப்பிடுறவனுங்க. யோசிக்கவே மாட்டானுங்க. என் எதிரில் நின்று பேசினாலே எதிரின்னு போட்டுருவானுங்க. அதுக்கப்புறம் தான் யாருன்னே கேட்பானுங்க. இப்ப தெரியுதாடா, இது கடப்பா. என்னமோ வான இடின்னு அட்ரா அட்ரா. ஏய் இடிக்கு முன்னாடி ஒண்ணு வருமே, மின்னல். 10 செகண்ட் தான், ஆனா பவர் 10 லட்சம் வாட்ஸுக்கு மேல. பாக்குறியா? இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? சார் கோச்சா. ஆமா கோச்சா, அவனத்தான் அந்த சிங்கமுத்து பையன் அடிச்சிட்டானடா. நான் ஊரு கொச்சி என் பாட்டரை ஒருத்த அடிச்சிருக்கானா எப்படி எப்படி வந்தாவன்? ஆமா நீ டாக்டரா? போலீஸ் சார். போலீஸ்? அப்ப ஹாஸ்பிடல் என்னடா புடுங்குற? போடா போய் தேடவன. முதல்ல கோச்சா நிலைமையை பாப்போம் வாங்க. எங்க வந்தாலும் வந்த வேலையை விட்டுட்டு இங்க வந்து நிக்கிற வேலையா போச்சு. டாக்டர் கோச்சா எங்க? அட்டுவை ரூம்ல உண்டா? டேய் என்னடா இது? யோகாசனம் பண்றாங்க. అవునా? மெடிடேஷன் மெடிடேஷன். மெடிடேஷன் காதையா, மெடிக்கல் மிராக்கல். இது அடிச்ச அடி அப்படி. ஓ மலேசியா ஆள்ல கைங்க. அச்சவன் சாதாரண ஆள் கிடையாது. உயிரை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் எடுத்துருக்கிறான். விட்டா கம்பெனியே காலி பண்ணிடுவான் பழகுது.
இவங்களுக்கு இந்த கோச்சா பார்ட்னர் சார் ப்ளீஸ் டோன்ட் டச் சார். ஏய் என் பார்ட்னர் ஒருத்தன் அடிச்சுட்டான் தெரியுமா? சார் ஒருத்தன் அடிச்சான்னு போய் சொல்லாதீங்க. மினிமம் 100 பேராவது அடிச்சாதான் இப்படி ஒரு நிலைமை வரும். ஏய் மூடாவாயா. சார் நீங்க பாத்தீங்களா? நான் பார்த்தேன்டா, நான் பார்த்தேன். நீங்க ஏதோ பார்த்து ஏதோ வளர்றீங்க சார். ஏய், நான் தான் பார்த்தேன்னு சொல்றேன்ல. இது வேணா உங்க ஹாஸ்பிட்டலா இருக்கலாம், ஆனா இங்க நான் தான் டாக்டர். இவரை யாரும் அடிக்கல. இதுல ஏதோ மர்மம் இருக்கு. அக்கா 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 சொல்லுங்கக்கா, அவன் வந்தான்ல. யாரு? யாரா? சிங்கமுத்து பையன்க்கா, சிங்கமுத்து பையன். அவனை தான் கொன்னுட்டீங்களே, செத்தவ அப்படி திரும்ப வருவான்? இல்ல இல்ல போய் அண்ணா, அவன் வந்தான் அடிச்சான். வந்தா அடிச்சான் இல்ல, வந்துச்சு அடிச்சிச்சு. என்னது? ட்ரெயின் வந்துச்சு அடிச்சிருச்சு. ட்ரெயின் அடிச்சது. அண்ணா பாவா என்கிட்ட போன்ல பேசினாருனா, என்கிட்ட பேசினாரு. அதனால தான் இவ்வளவு நடந்துச்சு. பேசிக்கிட்டே லெவல் கிராசிங் தாண்டி போனாரா, பின்னாடி ட்ரெயின் வருது அவருக்கு தெரியல. இவங்க எல்லாம் காப்பாத்த ஓடுனாங்க. கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள எல்லாம் நடந்து போச்சு. கதை சொல்றானா, கதை சொல்றான். டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்னை யாரா ஃபோன் பண்ண? ஐயோ ஏன் யாருமே நான் சொல்றேன் பாபா. அவனை ட்ரெயின் தான் அடிச்சிருக்கு. கடப்பா கொண்டாரெட்டி கோட்டை. எனக்கு தெரியாம ஒருத்தனை உள்ள நுழைய முடியாது. டேய் வளராதடா. சிங்கமுத்து பையன் செத்துட்டான். அவனை கோச்சா தான் கொன்னுட்டான். யோ சார், நானும் அவனும் பண்ண பிசினஸ் டீடைல்ஸ் எல்லாம் அவனுக்கு தானே தெரியும். எல்லாமே லேப்டாப்ல இருக்கு சார். லேப்டாப். ஆனா பாஸ்வேர்ட் எனக்கு தெரியாது சார். சார் நான் அவருடைய பிஏ சார். எனக்கு பிசினஸ் டீடைல்ஸ் மட்டும் தான் சார் தெரியும். டாக்டர் வா. என் பார்ட்னர் கோச்சாவுக்கு ఎప్పుడు గుర్తొస్తుంది? சார் மெமரி எப்போ வேணாலும் வரும் சார், எப்போ வேணாலும் போயிடும் சார். உடனே வரணும், ஆனா போயிடக்கூடாது. என் கோச்சா இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடாது. ஹாஸ்பிட்டலை என் வீட்டுக்கு மாத்து. டேய் அந்த பஸ் ஏறி தேஸ்கரா. கிளம்புறோம். டேய் என்னங்கடா ஆஸ்பத்திரியில் இருக்க போறீங்களா? அண்ணே முருகேஷ் முருகேசன் சும்மா விடக்கூடாது. டேய் என்னடா சும்மா விடக்கூடாது? என்ன சும்மா விடக்கூடாது? புரியுதா? அண்ணே டேய் நான் கொடக்கலார வஸ்தறாரா. கிளம்புறான். அண்ணா பையனும் நேரமா. சரி ஆடி அண்ணி, அண்ணனுக்கு என்னாச்சு? ட்ரெயின் ஆக்சிடென்ட்டா? ட்ரெயின் அடிக்கல, அந்த குருவி தான் அடிச்சான். குருவியா? அவன் சாகலடி, உயிரோட தான் இருக்கான். அண்ணி உனக்காக பிறந்தவன் அவன் தான். கோச்சாவை எதுக்க துணிஞ்சவனும் அவன் தான். அவன் குடும்பத்துக்கு உங்க அண்ணன் பண்ண அநியாயம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. ஏறுடா உள்ள போங்கடா. டேய் அவன் வருவான், கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போவான். தைரியமா இரு. எங்கண்ணே திரும்பவும் கோரிக்கா? குழுமனாலி கூட்டி போறாங்க. டேய் சிங்கமுத்தையா பையனே கண்டுபிடிச்சு போட்டாங்களாம்டா. நமக்கு கடைசி வரைக்கும் குவாரி தான், கொண்டாரட்டி தான். டேய் உன்னை கொண்டு விட்டதா சொன்னாங்களாடா? அந்த கோச்சானை கொல்லணும்னு நினைச்சான், ஆனா நான் அவனை அடிச்சு உட்கார வச்சுட்டேன். கோச்சாவை நீ அடிச்ச? டேய் கோச்சாவை நீ தான் அடிச்சேன்னு கொண்டாரட்டி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் சத்தம் போட்டு பேசினேன்னு வச்சுக்க, பாத்தியில ஆஸ்பத்திரி தான். நீங்க எல்லாம் வரக்கூடாது, வந்துட்டா திரும்ப போக முடியாது. அவங்க கண்ணில் படாம நான் உன்னை பாத்துக்கிறேன். அப்பா உன் மேல உசிரியே வச்சிருக்காருப்பா. அப்பா என் மேல உயிரே வச்சிருக்காரு. ஆனா இந்த ஜனங்க எங்க அப்பாவுக்காக உயிரையே கொடுத்துருக்காங்க. எந்த மூலையில இருந்தாலும் எங்க அப்பாவே இந்த ஜனங்களையும் காப்பாத்தாம கடப்பா தாண்ட மாட்டான் இந்த வெற்றிவேல். இறங்க எல்லாம் இறங்க. இந்த தலையில அடிபட்டவன் கட்டு போட்டவன் அவன் இடத்துக்கு போங்கடா. ஏய் வேலுவா. அந்த கண்டன மேல படுத்திருக்கான் பாரு, பைசன் மாதிரி ஒருத்தன். அவன் தான் கடப்பா ராஜா. யோ சின்ன பையங்கள சூடு வைக்கிறியே, இல்ல மனுஷன் அப்பா கிளம்பிட்டான்டா சாமி. நிக்கிறான்டா. அண்ணே எல்லாரும்
ஆஸ்பத்திரியில இருந்த பையலோனே டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு வரேனே. அவன் யாரு? முருகேசன் டில்லர் முருகேசன். முருகேசன் அண்ணே நீங்க ஒவ்வொரு நாளும் நிறைய பேரை அடிக்கிறீங்க. எல்லா பேரும் ஆஸ்பத்திரிக்கு போறானுங்க வர்றானுங்க. முருகேசன் தானே? அண்ணா எங்க அண்ணா வந்துருச்சா? அண்ணா அண்ணா நல்லா இருக்கியேன்னு உடனே எப்படிண்ணா இருக்கு? இவளோட அண்ணனா? ஏமா நீயாவது சொல்லிருக்கலாம்ல உங்க அண்ணன் ஆஸ்பத்திரியில இருக்காரு. நான் வந்து படுத்திருப்பல துணைக்கு. என்னடா கை முறுக்குது, கண்ணு செவக்குது, மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு போகணுமா? அண்ணே நான் பாத்துக்கிறேன் அவனை. டேய் ஆஸ்பத்திரி போனா அண்ணன் யாரும் மறந்து வச்சா உனக்கு? போடா போங்கடா அறிவிட்டங்க போங்கடா. அண்ணன் மரம் தூக்கி போட்டு எப்படி மிதிச்சாரு பாத்தீங்கல்ல? பலவடிக்கு ஆஸ்பத்திரி போகணுமா? நான் உன்னை முருகேசன் சொல்லி சமாளிக்கணும் பார்த்தா நீ என்ன மாட்டி விட்டு போல இருக்கு. அப்பா இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கணும் வேலை. அது வரைக்கும் அமைதியாரு. கூட்டிட்டு போங்கடா போய் தொலைங்க. అవును యాక్సిడెంటే ఏం చేయమంటారు? బ్యాడ్ లక్. ట్రీట్మెంట్ అంతా జరుగుతోంది. అలాగే మినిస్టర్కి చెప్పేయండి. కళ్యాణ ఇప్పల్ల నా అప్పుడు ఫోన్ పண்றேன். పెళ్ళి ఎలాగా ఆగిపోయింది, మళ్ళీ పెళ్ళి ఎప్పుడో కబురు పెడితే మేము వస్తాం. అలాగే సరే అయ్యా கல்யாணம் நினைப்பச்சுனே நடக்க எவனாவது போறீங்க. அண்ணா நான் சொன்னா நீ நம்பல, அவன் சொன்னது நம்பல. எனக்கு தெரியும் அவன் வருவான், வந்து அவளை தூக்கிட்டு போவான். டேய் என்னடா வளர்ற? ஜோசியர் கூப்பிட்டு இன்னொரு நல்ல நாள் பார்க்கலாம். ஜோசியர் என்ன சொல்ற? நான் சொல்றேன் இன்னைக்கு நடக்கும். இல்ல உன்னை சுட்டுட்டு நானும் செத்துருவேன். நீ ஏண்டா சாகணும்? ఎన్నికే కళ్యాణం. వెంకటరామయ్య గారు ఈ రోజే పెళ్లి. అలాగేనండి వెళ్ళండి. రండి వెళ్ళి పెళ్లి పళ్ళని చూడండి. వెళ్ళండి అమ్మా త్వరగా వెళ్ళండి. ఏంట్రా అక్కడ దిక్కులు చూస్తున్నారు? అందరూ త్వరగా రండి. ఈ రోజే పెళ్లి.